ஒரு காலத்தில் பசுமையான காடுகள் சூழ பறவைகள் இனிமை பாடும் ஒரு அழகிய வனத்தில் மிருகங்களும் பறவைகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த வனத்தில் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு இருந்தது. மான்கள் வனத்தின் அமைதியை காத்து வந்தன, யானைகள் பெரிய பிரச்சினைகளை தீர்த்து வைத்தன, குரங்குகள் அறிவு வழங்கினர், கழுகுகள் மேலிருந்து கண்காணித்து பாதுகாத்தன. ஒருநாள் வானத்தில் ஒரு ஒளி மின்னியது. வனத்தில் எல்லோருக்கும் தெரியாத மர்மமான ஒரு கல் விழுந்தது. அந்தக் கல் வனத்தில் உள்ள எல்லோருக்கும் ஒரு வித்தியாசமான சக்தியை வழங்குவதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த சக்தியை பயன்படுத்த உண்மையான நல்ல மனம் கொண்டவர்களே தகுதியானவர்கள். அந்தக் கல்லை கைப்பற்ற பல மிருகங்களும் மாறுபட்ட யோசனைகளைக் கொண்டன. சிலர் அதை தனியாக வைத்துக் கொள்ள விரும்பினார்கள், சிலர் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தனர். இதில் சிங்கம் மற்றும் கொக்கருக்குள் பெரிய வாதம் ஏற்பட்டது. அதைக் கண்ட குருவி, நாம் சண்டையிடுவதை விட இந்தக் கல்லின் சக்தி உண்மையில் எதற்கு என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறியது. எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படலாம் என்று உண்மை உணர்ந்தனர். கல் விழுந்த இடத்தில் ஒரு மர்மமான மந்திர வாசல் இருந்தது. யாராக இருந்தாலும் தன்னலம் இன்றி சோதனைகளை கடந்து சென்றால் உண்மையான அறிந்து கொள்ள முடியும். புலி, முயல், மயில் மற்றும் ஒட்டகம் ஆகியோர் அந்த வாசலை கடந்தனர். அவர்களை பல சோதனைகள் எதிர்கொண்டன. தன்னலத்திற்கு எதிராக செல்வது முயல் உணவினை பகிர்ந்து கொள்ளும் போது வெற்றி பெற்றது. பயத்தை கடந்து செல்வது மயில் இருளில் பயமின்றி நடந்து வெற்றி பெற்றது. ஒற்றுமையாக செயல்படுவது ஒட்டகம் மற்றவனை உதவுவதால் வெற்றி பெற்றது. நன்மையின் வெற்றி. அனைவரும் இணைந்து செயல்பட்ட பிறகு கல் விழுந்து வனத்திற்கு பெரிய வளம் வழங்கியது. மிருகங்கள் உண்மையான நியாயம், நேசம், ஒற்றுமை கொண்டிருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டன. அதன் பிறகு அந்த வனம் என்றும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒற்றுமையால் எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்கலாம் என்று வனத்தினர் உணர்ந்தனர். நல்ல மனம், நேர்மையான செயல்கள் மற்றும் ஒற்றுமையான வாழ்க்கை எதையும் வெல்ல செய்யும்.